இந்த பட்ஜெட் பொறுத்த வரையில் கிராமத்தில் பழமை சொல்லுவாங்க, பழைய கல் புது மந்தமாக. இதே திமுக பட்ஜெட் கொடுத்தாங்க, வேளாண் பட்ஜெட் கொடுத்தாங்க, அதே தான் படிக்கிறாங்களே. ஆக இந்த பட்ஜெட் பொறுத்த வரையில் கிராமத்தில் பழமை சொல்லுவாங்க, பழைய கல் புது மந்தமாக. அதே கல் தான், அதே புதுசாக மந்த, புதுசாக கலையம் வேறு, அதுதான் புது பட்ஜெட் அது என்று நான் கருதுகிறேன் என்று கிராமத்தில் பேசுகிறாங்க. இதே திமுக பட்ஜெட் கொடுத்தாங்க, வேளாண் பட்ஜெட் கொடுத்தாங்க, அதே தான் படிக்கிறாங்களே. ஆக கூடுதல் பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார்கள், கூடுதலாக விவசாய நம்பிக்கை வந்தது, அதனால தான் போராடுறோம். அதனால கூடுதலாக நிதியை ஒதுக்கீடு விவசாயிகளுடைய அதிகம் எண்ணிக்கை, விவசாயிகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை வசிக்கின்றவர்களுக்கு 60% விவசாயிகளாக இருக்கின்றார்கள். நாம் கொடுக்கின்ற திட்டம் குறைவான திட்டமாக இருக்கிறது. நாங்கள் கொடுத்தோம் அண்ணா மறுமலர்ச்சி கலைஞர் வேளாண் காவியாடி திட்டத்தை ஒதுக்கி அது 12,525 ஊராட்சிகளையும் நாங்கள் முழுமையாக ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு சென்றோம். ஆக எல்லா மக்களும் எல்லா விவசாயிகளும் பயன்பெறுகின்ற திட்டம் இது. திட்டம் இவ்வளவு விவசாயிகளுக்கும் திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி. இவ்வளவு நேரம் வாய்ப்பு அளித்த மாண்பு சபாநாயகருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என பேசுவதற்கு அனுமதி அளித்து பேசுவதற்கு வாய்ப்பு தந்த எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய உதய ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு